ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை வைத்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இங்கே ஆபத்து காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நாம் இதை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வரக்கூடிய ஆபத்துகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அது நிமித்தமாக கடந்த வாரத்திலே சொன்னேன், சங்கீதம் 107 சங்கீதத்திலே 5 ஆவிக்குரிய ஆபத்துகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 5 ஆவிக்குரிய ஆபத்துகளை நாம் தியானிப்போம் என்று கடந்த வாரத்திலே சொல்லி, கடந்த வாரத்திலே இருந்த சமயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு ஆவிக்குரிய ஆபத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த முதல் ஆவிக்குரிய ஆபத்து என்னவென்றால், சங்கீதம் 107 சங்கீதம் 4 முதல் 6 வசனங்களிலே அந்த முதல் ஆவிக்குரிய ஆபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் என்ன தியானித்தோம் என்றால், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தின போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக, அவர்கள் தாங்கள் சுதந்தரிக்கப் போகிற கானான் தேசத்தை குறித்த தரிசனம் இல்லாதவர்களாக, தாங்கள் தாபரிக்கும் ஊரை காணாதவர்களாக, வனாந்திரத்திலே அவர்கள் அலைந்து திரிந்தவர்களாக, பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆபத்து காலத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று தியானித்தோம். அப்படியானால் எழுத்தின் பிரகாரமாக அன்றைக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு அந்த ஆபத்து வேளையிலே அவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருள பண்ணி அவர்களை போஷித்தார். அவர்கள் எழுத்தின் பிரகாரமாக அவர்கள் தாகத்தோடு காணப்பட்ட வேளையிலே கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அவர்கள் நம்பிக்கையற்று இருந்த வேளையிலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்தி சென்றார் என்று தியானித்தோம். அதை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் பரலோக ராஜ்யம் என்கிற ஆவிக்குரிய கானானை சுதந்தரிக்க வேண்டும். அப்படி அந்த ஆவிக்குரிய கானானாகிய பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடமாகிய எருசலேமையும் சியோனையும் நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நமக்கு நல்ல ஒரு தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும். நமக்கு ஆத்துமாவிலே நாம் தொய்ந்து போய்விடாமல் அலைந்து தெரியாமல் இருக்கும்படியாக ஜீவ அப்பமாகிய வேதவசனத்தை புசிக்க வேண்டும். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று தியானித்தோம். ஒருவேளை தரிசனம் இல்லாமல் நம்பிக்கையற்று பரலோக ராஜ்யம் கிடைக்குமா, நான் அதற்கு தகுதியானவன் தானா, தகுதியானவள் தானா என்கிற எண்ணத்தோடு தரிசனம் இல்லாமல், மனக்கண்கள் பிரகாசமடையாமல், தாங்கள் போய் சேரக்கூடிய இடத்தை குறித்த இதோ நம்பிக்கை இல்லாதவர்களாக, ஞானம் இல்லாதவர்களாக அலைந்து தெரிந்து கொண்டிருப்பார்களே. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆத்துமா பசி, ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தின் வெளிப்படுத்தல்கள் இல்லாமல் ஆத்துமாவிலே பசி அடைந்தவர்களாக, ஜீவ தண்ணீராகிய இதோ பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் தாகத்தோடு ஆத்துமாவிலே காணப்படுவார்களானால் அவர்கள் ஆபத்திலே காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை கொடுத்து, ஜீவ தண்ணீராகிய அபிஷேகத்தை கொடுத்து, மனக்கண்களை பிரகாசமடைய செய்து அவர்கள் சென்று சேரக்கூடிய இடமாகிய பரலோக ராஜ்யத்தின் நம்பிக்கையை கொடுத்து அந்த பாதையிலே செம்மையாய் வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து
கடந்த வாரத்திலே தியானித்தோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் அங்கே ஒரு பெரிதான தகுதி என்னவா இருக்கிறது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடமாகிய சியோனையும் எருசலேமையும் நாம் ஆவிக்குரிய கானானாக கண்டு அதை நாம் சுதந்தரிக்கக்கூடிய ஊராக கண்டு அதற்கேற்ற ஜீவியம் நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாட்களிலே செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நாட்களிலே அந்த பரலோக சியோனையும் எருசலேமையும் நாம் அடைய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். நம்முடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட வேண்டுமாம்? தெய்வ பிள்ளை, அந்த நித்திய ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட ஒரு அனுபவத்தோடு பரிசுத்தவான்களாக காணப்படுவோமே ஆனால் நாம் அந்த மேன்மையான பரலோக சுதந்திரத்தை அடைந்து கொள்வோம். ஆகவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது, சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அந்த பரலோக சியோனுக்கும் அந்த பரலோக எருசலேமுக்கும் நிழலாட்டமாக தான் இன்றைக்கு தேவ சபை காணப்படுகிறது. இந்த தேவ சபை இன்றைக்கு இந்த பூமியிலே எப்படி காணப்படுகிறது என்றால், சியோனாக, ஆவிக்குரிய சியோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய சபை ஆவிக்குரிய சியோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக காணப்படுகிறது என்றால் அதிலே தேவன் உங்களை என்ன செய்கிறார் என்றால் தரித்திருக்க பண்ணி உங்களை அந்த பரலோக சியோனுக்கும் அந்த பரலோக எருசலேமுக்கும் என்று என்ன செய்கிறார்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்று உங்களுடைய பெயரை எழுதி என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் இனிமேல் அந்த மேன்மையான பரலோக சுதந்திரத்தை அடையும்படியான பரிசுத்தவான்கள் என்று உங்களை குறித்து தேவன் எண்ணிக்கொள்கிறார். அப்படியானால் இந்த ஆவிக்குரிய சியோனாகவும் ஆவிக்குரிய எருசலேமாகவும் காணப்படுகிற தேவனுடைய சபையிலே தரித்திருக்கிற நீங்கள் எதிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய பார்வையிலே, தேவனே, நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், என்னுடைய பெயர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தாவே எழுதப்பட்டிருக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும், நான் அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடத்தை சுதந்தரிக்கும்படியாக என்னை நீர் பரிசுத்தவானாக எண்ணும்படியான ஜீவியம் என்னிலே உண்டாயிருக்க வேண்டும் என்கிற ஜபத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்று மரித்தாலும் உன்னுடைய நித்திய வாழ்வு எங்கே என்று ஒரு கேள்வி எழும்பும் போது உங்களுடைய ஆத்துமா சொல்ல வேண்டும், இன்றைக்கு மரித்தாலும் என்னுடைய நித்திய வாழ்வு அந்த பரலோக கானானாகிய எருசலேமிலும் சியோனிலும் காணப்படும் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. பரலோகம் இல்லை என்றால் அதுதான் முதலாவது ஆவிக்குரிய ஆபத்தாய் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் உங்களை சேர பண்ணும்படியாக தான் இந்த நாட்களிலே தேவன் ஆவிக்குரிய சியோனாக, ஆவிக்குரிய எருசலேமாக தேவனுடைய சபையிலே உங்களை என்ன செய்கிறார் என்றால் கொண்டு வந்து செவ்வையான பாதையிலே, செவ்வையான வழியிலே உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசுவதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? தேவன், நீங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்றால் மகா நீதிபரராயிருக்கிறார். அவருடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அநீதியும் காணப்படக்கூடாது. எந்த ஒரு அநீதியும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாத ஒரு ஜீவியம் நீங்கள் செய்வீர்களானால் தேவனால் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக உங்களை உருவாக்கி உங்களை அந்த பரலோக கானானாகிய எருசலேமையும் சியோனையும் சுதந்தரிக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய சபையிலே உங்களை நீதிமான்களாக மாற்றி தேவன் உங்களை செம்மையான பாதையிலே நடத்துகிறார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா நீதிபரராகிய தேவன், அநீதியை கண்டு சகிக்காத தேவன் உங்களை நீதிமான்களாக மாற்றி தேவன் என்ன செய்கிறாராம்? உங்களை செம்மையான பாதையிலே நடத்துகிறார். அதை இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய பாதையை தேவன் செம்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள் என்றால் நீங்கள் கடந்து செல்கிற பாதையை தேவன் தாமே நீதிமான்களுடைய பாதையாய் இருக்கும்படியாக செம்மைப்படுத்துகிறார். அப்படியே உங்களுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையை நீதிமான்களுடைய பாதையாக செம்மைப்படுத்தி மரிக்கக்கூடிய நாளிலே ஒரு நிச்சயத்தோடு மரிக்க கிருபை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் என்ன? உங்களுடைய நித்திய வாழ்வு பரலோக சியோன், பரலோக எருசலேமை சுதந்தரிக்கக்கூடிய வாழ்க்கையை செய்தோம் என்கிற நிச்சயத்தோடு மரிக்க செய்கிறார். அல்லேலூயா. அந்த நாளிலே உங்களுடைய எண்ணம் என்னவாயிருக்கும் என்றால், ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கொண்டோம், ஆவிக்குரிய ஆபத்தாகிய பரலோக ராஜ்யத்தை இழந்து போகக்கூடிய ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கொண்டோம் என்கிற எண்ணத்தோடு தேவன் உங்களை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு செல்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆபத்தை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். இரண்டாவது ஆவிக்குரிய ஆபத்தை குறித்து இதோ சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நாம் அங்கே இரண்டாவது ஆவிக்குரிய ஆபத்தை குறித்து நாம் அங்கே படிக்க தேவன் கிருபை செய்வார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக படிக்கும்போது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்தெல்லாம் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று அங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு விளக்கக்கூடிய சத்தியம் என்ன? இரண்டாவது ஆவிக்குரிய ஆபத்து என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் விரோதமாக கலகம் பண்ணுகிறான் என்றால், உன்னதமான தேவனுடைய ஆலோசனைகளை ஒரு மனிதன் அசட்டை பண்ணுகிறான் என்றால், அதற்கு விரோதமாக கிரியை செய்கிறான் என்றால், அவன் மிக பெரிய ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடிய சுபாவங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்ததா என்று ஆராய்ந்து பாருங்கள். உன்னதமான தேவனுடைய ஆலோசனைகளை அசட்டை பண்ணி அதற்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய சுபாவங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருந்ததா என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட சுபாவத்தை இதோ இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசு நீங்கள் அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருந்தால்,
இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாய், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய், நீ ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய், உன் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக தான் தேவன் உங்களை இந்த காலை வேளையிலே தேவ சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து கலகம் பண்ணி அப்படிப்பட்ட சுபாவத்தோடு நீங்கள் காணப்பட்டிருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிறார், நீ ஆவிக்குரிய ஆபத்திலே இருக்கிறாய், உன் ஆவிக்குரிய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். அப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று தெரியுமா, எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 11ஆம் வசனத்தையும் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே கோராகு, தாத்தான், அபிராம், ஓனை என்று சொல்லப்பட்ட 4 பேர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோராகு, தாத்தான், அபிராம், ஓனை இவர்கள் என்ன செய்தார்களாம், தங்களுக்கென்று 250 பேர்களை சேர்த்து கொண்டு யாருக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய மனிதனாகிய மோசேக்கு விரோதமாக, தேவனுடைய மனிதனாகிய ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, தேவனுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறாயா? தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக உன்னுடைய வார்த்தைகள் காணப்படுகிறதா? உன்னுடைய கிரியைகள் காணப்படுகிறதா? தேவனுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய ஆலோசனை வரும்போது நீ அதற்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய். அன்றைக்கு அப்படிதான் கோராகு, தாத்தான், அபிராம், ஓனை போன்றவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கென்று 250 பேரை கூட்டி சேர்த்து கொண்டு தேவனுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்து வந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்தார்கள்? கூட்டம் கூடி கலக வீட்டாராக அவர்கள் கலகம் பண்ணினார்கள். மோசேயுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள். மோசேயின் மூலமாக தேவனுடைய ஆலோசனைகள் வந்தபோது அந்த தேவனுடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் தங்களுடைய ஆபத்தை உணராமல் அவர்களுக்குள்ளே பிசாசின் ஆவி, பிசாசின் சுபாவங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணராதிருந்தபடியினால் அவர்களுடைய ஆவிக்குரிய ஆபத்திலே அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது தெரியுமா? அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணின அந்த பெரிய அந்த 250 பேருக்கும் அந்த கோராகு, தாத்தான், அபிராம், ஓனை போன்றவர்களுக்கும் என்ன சம்பவித்தது தெரியுமா? அதே அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது பூமி தன் வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். அன்றைக்கு எழுத்தின் பிரகாரமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணின வேளையிலே, தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக கிரியை செய்த வேளையிலே அன்றைக்கு பூமி தன் வாயை திறந்து அவர்களை விழுங்கி போட்டதானால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் கொடுக்கிறார். அது என்னவென்றால், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக கலகம் பண்ணாதே. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதே. எதிர்த்து நிற்பாயானால் நீ பரிசுத்தவான் என்று எண்ணப்படாமல் நீ கலக வீட்டார் என்று எண்ணப்படுவாய். கலக வீட்டாராய் இருப்பாயானால்
அன்றைக்கு பூமி தன் வாயை திறந்து விழுங்கி போட்டது போல உன்னையும் பூமி என்ன செய்து விடும் என்றால் விழுங்கி போடும். அப்படிப்பட்ட ஆபத்து வேளைகளிலிருந்து, அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நீ தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் உனக்கு இன்றைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் உனக்குள்ளே கிரியை செய்கிறது என்றால் நீ ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய். தேவன் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் உனக்குள்ளாக மறைவாக கிரியை செய்கிறது என்றால் தேவன் உன்னோடு பேசுகிறார். ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய், என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுபாவத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி விடுவிக்கும் போது நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். தேவனுடைய உண்மையான ஊழியர்களோடு நீ சேர்ந்து தேவ ஆலோசனையின்படி நடப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் தேவனுடைய ஆலோசனைகளின்படி நடக்கும்போது நீடித்த நாட்களை உனக்கு கொடுத்து தேவனுடைய பரிபூர்ண ரட்சிப்பையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவத்திற்கு எதிராக எழும்பின மார்க்கங்கள் உண்டு தெய்வ பிள்ளையே. அவர்கள் எல்லாம், அந்த வல்லமைகள் எல்லாம் சகாயம் இல்லாமல் விழுந்து போயின. 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் கட்டுண்டு கிடந்தது எங்கே என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்தகாரத்திலே, மரண இருளிலே, ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, யார் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக, யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக, யார் தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். அந்நிய வல்லமைகளாலே கட்டுண்டு கிடக்கிறார்கள். எதிலே காணப்படுகிறார்கள்? தெய்வீக வெளிச்சத்தை காணக்கூடாதபடி அந்தகாரத்திலே காணப்படுகிறார்கள். மரண இருளிலே காணப்படுகிறார்கள். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். தேவனுடைய ஆலோசனைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய கலக வீட்டாராய் இருக்க வேண்டாம். முடிவு அந்தகாரமாயிருக்கும், முடிவு மரண இருளாயிருக்கும், முடிவு ஒடுக்கத்திலும் இரும்பிலும் காணப்படும். ஆகவே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆபத்துகளுக்குள்ளாக செல்லாதபடி தேவன் உங்களை பாதுகாப்பாராக. 3வது ஆவிக்குரிய ஆபத்து, சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் போது, நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இங்கே 3வது ஆவிக்குரிய ஆபத்து என்ன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்மூடராயிருப்பது ஆவிக்குரிய ஆபத்தாயிருக்கிறது. ஏன்? நிர்மூடராய் இருக்கும் போது அவர்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கிறதாம்? பாதக மார்க்கமாய் இருக்கிறதாம். தேவனுக்கு விரும்பக்கூடிய சாதக மார்க்கமாக அல்ல, தேவன் விரும்பாத பாதக மார்க்கமாக போய்விடுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். நிர்மூடராக காணப்படுகிறீர்களா? நிர்மூடராய் இருப்பீர்களானால், அறிவில்லாதவர்களாய் இருப்பீர்களானால், ஞானம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால், தேவனை பற்றி அறிவில்லாமல் ஜீவிப்பீர்களானால், தேவனுடைய பார்வையிலே நிர்மூடராய் இருக்கிறீர்கள். அவர்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கிறதாம்? தேவனுடைய பார்வையிலே சாதக மார்க்கமாக அல்ல, அது பாதக மார்க்கமாய் இருக்கிறது. பாதகம் என்று சொன்னால் என்ன? அனுகூலம் இல்லாத ஒரு மார்க்கம், ஆதரவில்லாத ஒரு மார்க்கம், தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்க கூடாத ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட பாதக மார்க்கத்துக்குள்ளே யார் காணப்படுகிறார்களாம்?
நிர்மூடர் காணப்படுகிறார்களாம். அவர்கள் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தேவன் ஒரு நல்ல நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் என்ன தெரியுமா? நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் இதோ கடந்து சென்று கொண்டு இதோ நீங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராகவும் சகலத்தையும் சிருஷ்டித்தவராகவும் இருக்கிறபடியால் நீங்கள் சார்ந்து நிற்கிற மார்க்கம் பாதக மார்க்கம் அல்ல, சாதக மார்க்கம். உங்களுக்கு என்றைக்கும் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு என்றைக்கும் தேவனிடத்திலிருந்து சகாயம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தெய்வ பிள்ளையே, அந்த வசனம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே ஜீவனுள்ள விதையாக விதைக்கப்பட்டு அது வளர்ந்து அது பூபூத்து அது காய்காய்த்து அது கனியாக இன்றைக்கு அது ஒரு நல்ல மார்க்கத்திலே நம்மை வழி நடத்தக்கூடிய விதையாக காணப்படுகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு நிர்மூடராக அல்ல, தேவனை பற்றி அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நமக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற மார்க்கம் பாதக மார்க்கமாக அல்ல, சாதக மார்க்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நரகத்திற்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய மார்க்கமாக அல்ல, பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மார்க்கமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி அறிவில்லாமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல், ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வராமல், பரிசுத்த ஜீவியம் செய்யாமல், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நிர்மூடராக காணப்படுவார்களே ஆனால், இதோ தெய்வ பிள்ளைய பாதக மார்க்கத்திலே காணப்படுவார்களே ஆனால், அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். காரணம் என்ன? பலவிதமான அடிமைத்தனத்தின் வல்லமைகள் அவர்களுடைய ஜீவியத்திலே கிரியை செய்கிறபடியால் அவர்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களையும் என்னையும் இந்த சத்திய மார்க்கத்திலே நடக்க பண்ணி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க செய்து, தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே நாம் நோயில்லாமல் ஒரு சுகவாழ்வு வாழ கிருபை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை பாதுகாக்கிறார், தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே ஒரு வார்த்தை, தங்கள் அக்கிரமங்களினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த அக்கிரமம் என்பதை குறித்து ஒரே ஒரு கருத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். தெய்வ பிள்ளைய, அக்கிரமம் என்று சொல்வது தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு அக்கிரமம் என்று சொல்வது எதை காட்டுகிறது தெரியுமா? ஆண்டவர் ஒரு இடத்திலே சொன்னார், இதோ நீங்கள் பிசாசுகளை துரத்தினவர்களாய் இருக்கலாம், நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களாய் இருக்கலாம், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என் பிதாவின் சித்தம் செய்யவில்லை என்றால் அக்கிரமக்காரராய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவேதான் ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் என் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதல்ல தேவனுடைய பார்வையிலே பெரிதானது. தேவனுடைய பார்வையிலே பிசாசுகளை துரத்துவது அல்ல பெரிய காரியம். தேவனுடைய பார்வையிலே தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்த அடையாளங்களை செய்வதல்ல பெரிய காரியம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியமாக எண்ணுவது எதை என்றால் தேவனுடைய சித்தம் செய்வதுதான். ஆகவே ஒவ்வொரு நாளிலேயும்
நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைப்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே விசுவாசத்தினாலே ஒவ்வொரு நாளும் விலையேற பெற்ற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எதை குறித்து தேவன் உங்களை மேன்மை பாராட்டுவார் என்றால், நீங்கள் தேவ சித்தம் செய்வதை குறித்து மேன்மை பாராட்டுவார். அல்லேலூயா. ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாரோ அதை குறித்தே நீங்களும் மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நாங்கள் தேவ சித்தத்தை செய்தோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் பரிசுத்தமாக வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார் என்று மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இப்படியாக தேவ சித்தத்திற்குரிய காரியங்களை செய்தோம் என்று சொல்லி நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்களானால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், இதோ நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அப்படியானால் நோய் வருவதற்கு, வியாதி வருவதற்கு, பலவீனங்கள் வருவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், தேவ சித்தம் செய்யாத அக்கிரமம் இருக்குமே, ஆனால் வியாதி அங்கே வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத, தேவ சித்தமில்லாத காரியங்களை நான் செய்து என்னுடைய ஜீவியத்திலே நானே வியாதியை கொண்டு வந்தேனா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து, தேவனே, நான் ஆவிக்குரிய ஆபத்திலே இருக்கிறேன், இந்த ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வாயானால் தேவன் அந்த தேவ சித்தம் செய்யாத அக்கிரமத்தை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு அதோடு கூட உனக்குள்ளாக இருக்கக்கூடிய வியாதிகளையும் அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னார். ரெட்டிப்பான நன்மை, ஒரு நன்மை தேவ சித்தத்தை செய்ய வைக்கிறார், இன்னொரு நன்மை அதனோடு கூட வியாதியையும் அகற்றி போடுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் நிர்மூடராக பாதக மார்க்கத்திலே நடவாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தேவ சித்தம் செய்யாத அக்கிரமம் என் வாழ்க்கையிலே இராதபடி என்னை காத்துக்கொள்ளும். சுகவாழ்வு வாழ கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே, மூடத்தனமாக நடப்பது வியாதியை கொண்டு வருகிறது. தேவனுக்கு முன்பாக அது பைத்தியமாக காணப்படுகிறது. இதோ 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்படி நிர்மூடராய் நடக்கும் போது அவர்களுடைய ஆத்துமா என்ன செய்கிறதாம், சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது என்று வாசிக்கிறோம். சகல போஜனத்தையும் என்ன செய்கிறதாம், அரோசிக்கிறது. அப்படின்னா என்ன? எது சாப்பிட்டாலும் உங்க சரீரம் அதை உள் வாங்கி கொள்வதில்லை. அப்படிப்பட்ட பலகீனம் உங்க வாழ்க்கையில இருக்கு. நீங்க சிலர்கிட்ட போய் நல்ல ஆகாரத்தை அவர்களுக்கு முன்பாக வைத்தாலும் அவர்களால் அந்த ஆகாரத்தை புசிக்க முடியாது, அவர்களால் அந்த ஆகாரத்தை உட்கொள்ள முடியாது. நல்ல ருசியுள்ள ஆகாரமாய் இருக்கும், ஆனால் அவர்களால் அதை என்ன செய்ய முடியாது, உட்கொள்ள முடியாது. காரணம், அவர்களுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய நோய் அதை உட்கொள்ள செய்யாதபடி காணப்படுகிறது. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், திடீரென்று நன்றாயிருக்கிற உங்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டால், நேற்று வரைக்கும் நீங்கள் விரும்பி சாப்பிட்ட பிரியாணி காய்ச்சல் வந்த பிறகு அதை வெறுக்கக்கூடியதாய் இருக்கும். ஆம், ருசியுள்ள பதார்த்தம் உங்களுக்கு ருசி இல்லாததாக மாறிவிடுகிறது. நீங்கள் விரும்பின ருசியுள்ள ஆகாரத்தை உங்கள் சரீரம் வெறுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. தெய்வ பிள்ளையே, அதை போல உங்கள் ஆத்துமா
நோய் கொண்டு காணப்படுமே ஆனால், உங்கள் ஆத்துமாவிலே இருள் காணப்படுமே ஆனால், உங்கள் ஆத்துமா பாதக மார்க்கத்திலே காணப்படுமே ஆனால், உங்கள் ஆத்துமா தேவ சித்தம் செய்யாதபடி காணப்படுமே ஆனால், அந்த ஆத்துமா என்ன செய்யுமாம்? எவ்வளவு ருசியுள்ள வேத வசனமாகிய சத்தியத்தை கொடுத்தாலும் அந்த ஆத்துமா அதை என்ன செய்யாது? உள்வாங்கிக் கொள்ளாமல் அதை வெறுக்க கூடியதாய் இருக்கும். இந்த காலை வேளையில யோசித்து பாருங்கள். தேவ சபையிலே தேவனுடைய விசேஷித்த ஆவிக்குரிய மன்னா கொடுக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய மன்னாவை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆத்துமாவாக உங்கள் ஆத்துமா காணப்படுகிறதா? அல்லது அந்த வேத வசனமாகிய ஆவிக்குரிய மன்னாவை புசிக்க கூடாதபடி ஆத்துமாவிலே நோய் கொண்டு காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவ மன்னாவை உட்கொள்ள கூடாதபடி உங்கள் ஆத்துமாவிலே நோய் காணப்படுகிறது என்றால், அந்த நோய் எதனால் வந்திருக்கிறது என்றால் தேவ சித்தம் செய்யாதபடியினால் வந்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் தேவ சித்தம் இல்லாமல், ஒரு 20 நாள் தேவ சித்தம் இல்லாமல், ஒரு 30 நாள் தேவ சித்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டு 31வது நாள் தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரன் எவ்வளவு ஆழமான வெளிப்படுத்தல்களை கொடுத்தாலும், எவ்வளவு விலையேற பெற்ற ஜீவ மன்னாவை கொடுத்தாலும் அதை உங்கள் ஆத்துமா என்ன செய்யாது? உள்வாங்காது. உடனே அந்த ஆத்துமா என்ன செய்யும்னா தேவாலயத்தை விட்டு வெளியே போய்விடும். காரணம் என்னவென்றால் பிசாசின் ஆவி உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த பிசாசானவன் தேவ சித்தம் செய்யாதபடி அந்த ஆத்துமாவை பாழ்படுத்தி விட்டு விட்டான். ஆகவே இப்பொழுது அந்த ஆத்துமாவுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற ஆகாரத்தை கொடுத்தாலும் அது உள்வாங்கிக் கொள்ள கூடாதபடி அதை அரோசிக்கிறது, அதை வெறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரண வாசல்களுக்கு சமீபமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து சத்திய மார்க்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவனுக்குள்ளாக தேவ சித்தம் செய்யாத அக்கிரமம் காணப்படக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்ய வைத்து நோயில்லாத வாழ்க்கையை, ஆத்துமாவிலே நோயில்லாத வாழ்க்கையை வாழ வைக்கும்படியாக செவ்வையான பாதையிலே நடத்தி செல்லும் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த ஆத்துமா எதற்கு இடம் கொடுத்து விட்டதென்றால் தேவ சித்தம் செய்யாத காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடியினால் அந்த ஆத்துமா இப்பொழுது சத்திய மார்க்கத்திலே அல்ல பாதக மார்க்கத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த ஆத்துமா இப்பொழுது தேவனுடைய ஜீவ அப்பத்தை வெறுக்கக்கூடியதாக மரண வாசல்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிலவரத்துக்குள்ளே உன்னுடைய ஆத்துமா காணப்படுமே ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மரண வாசல்களில் இருந்து தப்பிக்கொள்வாய், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தெய்வ பிள்ளை ஆத்துமாவிலே நோயில்லாமல் காணப்பட வேண்டும். அதற்கு தேவ சித்தம் செய்யும்படியாக தீர்மானிப்பாயாக. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. 4வது ஆவிக்குரிய ஆபத்தை குறித்து சங்கீதம் 107 சங்கீதம் 26 முதல் 28 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இது ஒரு அருமையான வசனம். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. ஆகாயத்தில் ஏறுகிறார்களாம்.
ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் எல்லாரும் ஆகாயத்தில் ஏறினவர்கள். எப்படி நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆகாயத்தில் ஏறினீர்கள்? தேவன் என்றைக்கு உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வைத்தது என்றால் உன்னத ஜீவியம் செய்ய வைத்தது. அல்லேலூயா. உன்னத ஜீவியம் செய்ய வைத்தது. அல்லேலூயா. நீங்கள் நடக்கிறவர்களாக அல்ல, நீங்கள் நடந்தாலும் பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே காணப்பட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள், கழுகளை போல சொட்டைகளை அடித்து உயருவார்கள் என்று சொல்லப்பட்ட ஆவிக்குரிய உன்னத ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறினாலும் இப்பொழுதோ ஆழங்களில் இறங்குகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பரிசுத்த பவுல் சொன்னான், நான் சரீரத்தில் இருந்தேனோ ஆவியில் இருந்தேனோ அறியேன், ஆனால் நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறான். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே உன்னத ஜீவியம் செய்யக்கூடியவனாக ஆகாயத்தில் ஏறக்கூடிய அனுபவத்தோடு அவன் வாழ்ந்து வந்தான். தெய்வ பிள்ளையே, அப்படிதானே உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகித்து உன்னத ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக ஆகாயத்தில் ஏறக்கூடிய அனுபவத்தோடு தான் நம்மை தேவன் வழி நடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், பரிசுத்த பவுலை போல உங்களால் நல்ல ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கென்று நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய ஜீவியத்தை குறித்து நீங்கள் நல்ல அறிக்கை செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி இப்பொழுதோ ஆழங்களில் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னத ஜீவியம் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, நீங்களும் நல்ல நல்ல தரிசனங்களை எல்லாம் கண்டீர்கள். ஆனா இப்ப உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு தேவன் சொல்றாருன்னா, நீ ரொம்ப கீழே போயிட்டேன்றாரு. நீ ரொம்ப உன்னத ஜீவியம்லாம் இப்ப இல்ல, உன்னத ஜீவியத்தெல்லாம் இழந்து போய் நீ இப்ப ரொம்ப எங்க போயிட்ட? ஆவிக்குரிய ஜீவியத்துல மிகவும் தாழ்ந்து போய்விட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அதை தான் சொல்லுகிறார், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆனால் இப்பொழுதோ ஆழங்களில் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன? முன்பெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து ஜெபிக்க ரொம்ப வாஞ்ச, ஜெபித்து 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 தேவ பிரசன்னத்திலே உன்னத ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுதோ சூழ்நிலைகள் என்ன உண்டாக்கி விட்டது என்றால் ஜெப ஜீவியத்தை என்ன செய்து விட்டது? இழக்க பண்ணிவிட்டது. ஜெப ஜீவியத்தை இழக்க பண்ணிவிட்டது. வேதத்தை தியானிக்கக்கூடிய அனுபவங்களை இழக்க பண்ணிவிட்டது. இப்பொழுது வேத வசனத்தை தியானிக்கும்படியான எண்ணங்கள் இல்லை. இவைகளெல்லாம் உங்களை என்ன செய்து விட்டதென்றால் ஆகாயத்தில் ஏறி உன்னத ஜீவியம் செய்த அனுபவங்களை எல்லாம் மாற்றி போட்டு இப்பொழுதோ நீ ஆழங்களில் இறங்குகிறவனாக, இப்பொழுதோ நீ ஆழங்களில் இறங்குகிறவளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே தாழ்ந்து போனாய். இது ஆவிக்குரிய 4வது ஆபத்தாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்களுடைய ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கிளேசம் என்று சொன்னால் என்ன? பிரச்சனை. தெய்வ பிள்ளையே, கிளேசம் என்று சொன்னால் பிரச்சனை. உன் வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய ஆத்துமாவை கரைய பண்ணிவிட்டது. உன்னுடைய ஆத்துமா உன்னத ஜீவியம் செய்யக்கூடாதபடி மாற்றி விட்டது. எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் தெய்வ பிள்ளையே. கடந்த வாரத்திலே திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் இதோ ஒரு சகோதரியுடைய வீட்டிலே இருந்து என்ன செய்தோம் என்றால் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அந்த அனுபவத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது. அந்த ஜெப ஜீவியம், அந்த அனுபவங்கள் தான் நம்மை ஆகாயத்தில் ஏற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய உன்னத ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் உன்னுடைய உன்னத ஜீவியத்திலிருந்து உன்னை விழத்தள்ளாதபடி, ஆழங்களில் விழத்தள்ளாதபடி ஜாக்கிரதை உள்ள ஜீவியம் செய்ய தேவன் கிருபை செய்வாராக. அப்படி ஆகாயத்தில் ஏறி
ஆழங்களில் இறங்குகிறவர்கள் இப்பொழுது எப்படி காணப்படுகிறார்களாம்? அதே வசனத்திலே வாசிக்கிறோம், வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அல்லேலூயா. உன்னத ஜீவியம் செய்தவர்கள் தான், ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலே விழுந்து போன போது இப்பொழுது அலைந்து திரிகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அலைந்து திரிகிறார்கள். மதுரையிலிருந்து திருநெல்வேலி போனா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? மதுரையிலிருந்து வள்ளியூர் போனா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? மதுரையிலிருந்து கம்பத்துக்கு போனா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? மதுரையிலிருந்து பெங்களூர் போனா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? மதுரையிலிருந்து சென்னைக்கு போனா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? ஒரு நாளும் போராட்டம். இந்த போராட்டத்தினால என்ன ஆயிருச்சுன்னா, ஆத்துமா ஜப ஜீவியத்தை விட்டுருச்சு, ஆத்துமா சபையின் ஐக்கியத்தை விட்டுருச்சு, ஆத்துமா வேதத்தை தியானிப்பதை விட்டுருச்சு. ஆத்துமா இப்பொழுது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. வள்ளியூரா, கம்பமா, சென்னையா, பெங்களூரா என்று ஆத்துமா எப்படி காணப்படுகிறதாம்? வெறித்தவனை போல அலைந்து திரிகிறது என்று சொல்கிறார். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தெய்வ பிள்ளையே, நீ இருக்கிறது ஒரு குடிசையாய் இருந்தாலும் ஜப ஜீவியம் இருக்குமே ஆனால், நீ இருக்கிறது ஒரு குடிசையாய் இருந்தாலும் வேத தியானிப்பு இருக்குமே ஆனால், நீ இருப்பது ஒரு குடிசையாய் இருந்தாலும் சபையின் ஐக்கியம் இருக்குமே ஆனால், அந்த குடிசை உனக்கு சொர்க்கமாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த குடிசை உன்னதத்திலே ஜீவிக்கக்கூடிய அனுபவமாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த குடிசை உனக்கு ஆகாயத்தில் ஏறக்கூடிய அனுபவமாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவம் நீ வள்ளியூர் போனாலும் கிடைக்காது, வேற எங்க போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா. ஆகவே உன் வீட்டை நீ ஜப வீடாக மாற்று. அல்லேலூயா. அப்பொழுது நீ ஆகாயத்தில் ஏறுவாய், ஆழங்களில் இறங்க மாட்டாய். அல்லேலூயா. வெறித்தவனை போல அலைந்து தடுமாற மாட்டாய். உன்னுடைய ஞானம் தேவன் கொடுத்த ஞானமாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். ஆகாயத்தில் ஏறி உன்னத ஜீவியத்தை இழந்து போய் சறுக்கி கொண்டே போவதாக நீ எண்ணுவாயானால் ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய். தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை விடுவிப்பார், நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லி கொடுத்தார். கலாத்திய சபையே துவக்கம் பரிசுத்த ஆவிக்குள்ளதாய் இருந்தது, ஆனால் மாம்சத்திலே முடிக்கிறார்கள் என்று எழுதினார். பின்மாற்றம் ஆவிக்குரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே எண்ணிப்பார். அன்றைக்கு பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு சொன்னார், துவக்கம் ஆவிக்குரிய நல்ல உன்னத அனுபவம், ஆனா முடிவு எப்படி இருக்கு? மாம்சத்துல போய் முடித்து விட்டார்கள், ஆழத்திற்குள் போய் விட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மாம்சீகம் உங்களை மேற்கொண்டு விட்டதா? ஜாக்கிரதை, ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய். அன்றைக்கு சீனாய் மலையில் அன்றைக்கு தேவ ஜனங்கள் எப்படி பின்மாறி போனார்கள்? சீனாய் மலையில் இடி மின்னல் வந்தபோது ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். எக்கால சத்தம் கேட்கும் போது ஜனங்கள் முன் செல்ல வேண்டும், ஆனால் அவர்களோ பின்னாக போய்விட்டார்கள். தேவனுடைய சத்தம் இன்னைக்கு கேட்கும் போது உனக்கு பயமா இருக்கா? பின்வாங்கி போயிட்டியா? ஜாக்கிரதை, அதுல தேவன் உனக்கு உணர்த்துகிறார், உன்னுடைய இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படல. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்தரங்க பாவங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நீ பின்வாங்கி போகிறாயானால், தேவனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும் போது நீ பின்வாங்கி போகிறாயானால் அந்தரங்க பாவத்திற்குள் காணப்படுகிறாய். உன் இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை, ஆகவேதான் தேவனை விட்டு தூரமாய் போகிறாய். ஆகவே இந்த காலை வேளையிலே எண்ணிப்பார், உன்னுடைய வாழ்க்கையிலே அந்தரங்க பாவம் இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய இருதயம் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கும் போது, அவருடைய மின்னல்களின் தேவ சமூகத்தை நீ காணும் போது, அவருடைய எக்கால சத்தத்தை நீ கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தை இடி முழக்கமாக, தெய்வீக வெளிச்சம் மின்னலாக, தேவனுடைய வார்த்தை எக்கால சத்தமாக தொனிக்கும் போது
உன் ஆத்துமா பின்னே போகிறதா முன்னே வருகிறதா? எண்ணிப்பார். பின்னே போய்விட்டதென்றால் அந்தரங்க பாவம் இருக்கிறது. பின்னே போய்விட்டதென்றால் உன்னுடைய ஆத்துமா பழுதடைந்திருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நீ ஆவிக்குரிய ஆபத்திலே காணப்படுகிறாய் என்பதை அறிந்து கொண்டு, தெய்வமே, என்னுடைய ஆத்துமா உம்முடைய எக்கால சத்தத்தை கேட்கும் போது, என்னுடைய ஆத்துமா உம்முடைய கர்த்தாவே வார்த்தைகளை கேட்கும் போது, உம்முடைய இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்கும் போது பயந்து பின்வாங்காமல் நெருங்கி கிட்டி சேர கிருபை தாரும் என்று ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். மன்னே செல்வோம் நாம் எல்லோரும், மண் செல்லும் நாளேதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், இயேசு பக்கம் நிற்போம். முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே. முன் செல்லுவோம் நம் நேச செல்கிறார். முசக்கட்டை செடு என்ன சயமரசை துணிப்பதால் இன்னும் முன் செல்வோம். முசக்கட்டை செடு என்ன சயமரசை துணிப்பதால் இன்னும் முன் செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு மோசே சீனாய் மலையிலிருந்து தேவ மகிமையோடு இறங்கி வந்தான். அவனுடைய முகம்ல பிரகாசித்தது. ஆனால் அந்த தேவ மகிமையாகிய அவனுடைய முகத்தை ஜனங்கள் காணக்கூடாதபடி முக்காடிட்டு கொண்டு பின்வாங்கினார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ மகிமையை நீ காணும் போது, இந்த காலை வேளையிலே தேவனுடைய எக்கால சத்தத்தை நீ கேட்கும் போது, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையாகிய இடி முழக்கம் முழங்கும் போது பின்வாங்கி போகிறாயா? உன் அந்தரங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத. அப்பொழுது தேவன் அவருக்கு முன்னாக அவருக்கு கிட்டி சேர பண்ணுவார். ஆபத்திலே காணப்படுகிறாய் என்பதை தேவன் உனக்கு விளக்கும் போது, கர்த்தாவே, இந்த ஆபத்து காலத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அந்தரங்க பாவங்கள், இரகசிய பாவங்கள், இருதயம் சுத்திகரிக்கப்படாதிருக்கிற நிலவரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் என்று நீ வேண்டிக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், அந்த சபைக்குள்ள மட்டும் என்னால் உட்காரவே முடியாதுன்னுவாங்க. வேற எங்க வேணாலும் போவாங்க, ஆனா அந்த சபைக்குள்ளையா நான் வரமாட்டேன்னுவாங்க. ஏன்னா இங்க இடி முழக்கம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இங்க எக்காலம் முழங்குது. அல்லேலூயா. இங்க தேவ மகிமை காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே அந்தரங்க பாவங்களோடு இதற்குள் உட்கார முடியாது. அந்தரங்க பாவங்களோடு இங்கே உட்கார்ந்தால் தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார். உணர்த்தும் போது மனம் திரும்பி விட்டால் ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவாய். உணர்த்தப்படும் போது பின்வாங்கி போய்விட்டால் ஆவிக்குரிய ஆபத்திலே அழிந்து போவாய். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? இந்த நாளிலே ஆவிக்குரிய ஆபத்தாகிய பின்மாற்றம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. கடைசியாக 5வது ஆவிக்குரிய ஆபத்து 107ஆம் சங்கீதம் 38 39 வசனத்தை வாசிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். தெய்வ பிள்ளையே, 5வது ஆவிக்குரிய ஆபத்திலே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிறகு வருகிற ஆபத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை கொஞ்சம் நம்ம வேற விதமா வாசிப்போமே. நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நம்மை தேவன் மிகுதியும் பெருக பண்ணுகிறார், நம்முடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆனால் ஒன்று திடீர்னு நடக்குது. அது என்ன? பின்பு
அவர்கள் இடக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அப்ப என்ன நடந்தது? தேவன் ஆசீர்வதிக்கிறார், மிகவும் பெருக பண்ணுகிறார், மிருக ஜீவன்கள்லாம் குறையாது இருக்கிறது, அவ்வளவு திரட்சியான செழிப்புள்ள வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இடையில என்னமோ நடந்திருக்கு. அது நடந்ததுனால அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தேவன் உங்களை எல்லாவித சம்பூர்ண ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்திருக்கும் போது திடீர்னு ஏன் குறைவு வந்தது? திடீர்னு ஏன் தாழ்ச்சி வந்தது? திடீர்னு ஏன் ஆபத்து வந்தது? திடீர்னு ஏன் வீழ்ச்சி வந்தது? திடீர்னு ஏன் துயரம் வந்தது? குறைவு ஏன் வந்தது? அதற்கு பதிலை தேவன் கொடுக்கிறார். நன்றி இல்லாத இருதயம். யாருக்குள்ளாக நன்றி இல்லாத இருதயம் காணப்படுமோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உட்கார்ந்திருக்கிற வாலிப சகோதரனே, இங்கே உட்கார்ந்திருக்கிற சிறு பிள்ளையே, இங்கே உட்கார்ந்திருக்கிற வயது முதிர்ந்த தாயே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களை பெருக பண்ணுவார், ஒரு குறையும் வராதபடி உங்கள் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுவார். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்காமல், நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை ஸ்தோத்தரிக்காமல், நன்றியுள்ள இருதயத்தை நீ இழந்து போவாயானால் அப்பொழுதுதான் ஆவிக்குரிய ஆபத்திற்குள்ளே கடந்து வருகிறாய். அதுதான் இரண்டாம் பகுதியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இடுக்கம் வருகிறது, ஆபத்து வருகிறது, துயரம் வருகிறது, குறைவுபட்டு தாழ்வடைந்து போகிறாய். ஆம் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே தேவன் உன்னை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, பரலோகத்தின் கிருபை வரங்களையும் கொடுத்து உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது தேவனுக்கு நன்றி இல்லாத இருதயத்தோடு நீ ஜீவிப்பாயானால் சகலத்தையும் இழந்து போகிறாய். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை பார்த்து தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கண்களை மூடுவோமா? ஒன்றிலேயும் நீங்கள் குறைவுபடாதபடி தேவன் உங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஒரு தலபலபரதபதிலபை கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இம்மட்டுமாக எங்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் துதிப்பீர்களானால் ஒரு தலபலபரதபதுலபை குறைவுபட மாட்டாய். ஒரு தலபலபரதபதுலபே தாழ்ச்சி அடைய மாட்டாய். ஒரு தலபலபரதபதுலபே துயரப்பட மாட்டாய். ஒரு தலபலபரதபதுலபே. ஆகவே நன்றி இல்லாத இருதயத்தோடு ஆவிக்குரிய ஆபத்துகளிலே சிக்கி கொள்ளாதபடி எந்நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தெய்வ பிள்ளையே, அப்படியே 5 ஆவிக்குரிய ஆபத்துகளில் இருந்தும் தேவன் உங்களை பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த 5 ஆவிக்குரிய ஆபத்துகளில் இருந்தும் தேவன் உங்களை காக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுடைய கருத்திலே கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்மை முழுமையாக தேவனுடைய கருத்திலே சமர்ப்பிப்போமா? இப்படிப்பட்ட 5 ஆவிக்குரிய ஆபத்துகளுக்குள்ளாக இதோ நாம் கடந்து செல்லாதபடி தேவன் நமக்கு பாதுகாக்கும்படியாக இந்த உபதேச சத்தியத்தை போதித்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையோ கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல்
கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்து, நம் கால்களை கன்மலையின் மேல், நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். நிறுத்திய நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டு, அவர் கரத்தை பிடித்து கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். ஓயா
ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். நன்றியுள்ள இருதயத்தை இழந்து போகாமல், நன்றியுள்ள இருதயத்தோடு தேவன் செய்த நன்மைகளை எண்ணி தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க, இந்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு கிருபை செய்த தயவுக்காக ஆவிக்குரிய ஆபத்துகள் அணுகாதபடி அவைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக தேவனை துதிக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக வழி நடத்தும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிர்மூடராக பாதக மார்க்கத்திலே தேவ சித்தம் இதோ செய்யாத அக்கிரமம் ஜீவியத்திலே வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகாயத்தில் ஏறி உன்னத ஜீவியம் செய்துவிட்டு ஆழத்திலே இதோ விழுந்து போகக்கூடிய ஜீவியம் செய்யாதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிக்கும் போது நன்றியுள்ள இருதயத்தோடு ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, எங்களோடு இடைப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆவிக்குரிய ஆபத்துகள் ஒன்றும் அண்டாதபடி பரலோக ராஜ்யவாசிகளாக பூலோகத்தின் நன்மையினாலும் பரலோகத்தின் கிருபை வரங்களினாலும் நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு முன் செல்ல கிருபை செய்வாராக. ஆமென். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே, இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி
தாங்கின நாமமே. இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. ஏலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்தாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே. இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்றும் விலகாது என் மகனே. என் கிருபை உன்னை விட்டு என்றும் விலகாது என் மகனே. எண்ணி எண்ணி துதி செய்தாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய். இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கி